ரொம்ப நல்லா சொன்னீங்க. பிள்ளைகள்ட்ட அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கணும், இல்ல? அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கணும், இல்ல? ஆனா இப்போ பிள்ளைங்களுக்கு நேரம் ஒதுக்க கூட அப்பா அம்மாக்களுக்கு நேரம் இல்லாம இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்ல, அந்த மாதிரி சொல்ற சொல் வழக்கு காமன் ஆகி போயிடுச்சு. அதனால பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஆம், தவறான பழக்கவழக்கங்களுக்கு, தவறான நட்புல போய் மாட்டிக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ தவறான நட்புல மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி தவறான சின்ன வயசுலயே தவறான நட்பில் சிக்கி கொண்டால் என்ன செய்வது? அவங்களை எப்படி மீட்கிறது? இந்த பொறுப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கு? என்னென்ன செய்யலாம்? உங்களுக்கு ஏதேனும் உங்களுடைய தியான நிலையத்தின் மூலமாக அல்லது உங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் எதையாவது சொல்ல விரும்புகிறீர்களா இந்த சமூகத்திற்கு? இது ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம். ஒரு தற்காலத்துல இந்த குழந்தைகளை வளர்க்கறதுதான் பெரிய வேலையா இருக்குது. அதுல இந்த இளைஞர், இந்த சிறுவர் பருவத்துல இருந்து ஒரு இளைஞரா மாறக்கூடிய காலகட்டத்துல இருக்கிற குழந்தைகளை ரொம்ப கண்காணிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அவங்க தவறான நட்புல போயிட்டாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம கூப்பிட்டு கேட்டு பார்க்கணும். என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். எதுக்காக அவங்க போய் அங்க மாட்டுனாங்கிற காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். முக்கால்வாசி எல்லா காரணங்களும் ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பின்மையா இருக்கலாம், தேவையான அன்பு கிடைக்காம இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பயமா கூட இருக்கலாம். இப்ப உதாரணமா நிறைய வீடுகள்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க் கம்மியா வாங்கிட்டாங்கன்னா வீட்டுல குழந்தைங்க சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி த்ரெட்டன் எல்லாம் பயமுறுத்தலாம் கொடுக்க கூடாது குழந்தைகளுக்கு. அவங்களால முடிஞ்சதை படிச்சிருக்காங்க, மார்க் வந்தாச்சு, இனிமே அடிச்சோ திட்டியோ அது என்ன ஆக போகுது இல்லையா? அதற்கடுத்து அவங்களை மேம்படுத்த என்ன செய்யணுங்கிறதுதான் பெற்றோரோட கடமையா இருக்கணுமே தவிர அவங்களை பயமுறுத்துறது கிடையாது. அந்த பயத்தால கூட வேற நட்புகளை அவங்க தேடி போவாங்க. தனக்கு எங்கேயாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க தேடுவாங்க. இது மாதிரி பலவித காரணங்கள் இருக்கு. இப்ப உள்ள இளைஞர்கள் வெளியில போய் தேடுறதுக்கு, தீய நட்புகளை போய் மாற்றுறதுக்கு முதல்ல அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த சூழல் அவங்கள மாத்தி அதற்கான எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. அந்த தீர்வை கொண்டு அவங்கள சரிப்படுத்தணும். கண்டிப்பா அதற்கு ஒரு பெற்றோர் மட்டும் இல்லாம ஆசிரியர் சேர்ந்துக்கலாம். இந்த பெற்றோரோட குடும்ப நண்பர்கள், நம்பிக்கையானவங்க யாரையாவது இருந்து அவங்களையும் சேர்த்துக்கலாம் அந்த வளையத்துல. இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை தீர்மானம் அவங்க மேல கவனத்தை செலுத்தி மாத்த முயற்சி பண்ணணும். இந்த நட்போட விளைவு என்ன ஆகும், ஏன் நாங்க இது வேணான்னு சொல்றோம், அதெல்லாம் அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கணும். உங்களுக்காக நாங்க இருக்கோம், உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணி கொண்டு வர்றதுக்கு நாங்க வழிகாட்ட நாங்கெல்லாம் இருக்கிறோம். நீ உனக்கு படிப்புங்கிறது இப்ப உனக்கு முக்கியமா. ஏன்னா கல்வி செல்வம் அழியாத செல்வம். நேத்து கோடீஸ்வரங்களா இருக்கவங்க இன்னைக்கு ஏழையாடுவோம். ஆனா நம்ம படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நம்மகிட்ட அதை பறிக்கவே முடியாது. கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் ஒரு வேலையை பார்த்து முன்னேறிக்கலாம் வாழ்க்கையில. அப்ப இந்த காலகட்டம் உனக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதை அப்புறம் உனக்கு மெச்சூரிட்டி வந்த பிறகு நீ என்ன சொல்றியோ பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லி புரிய வச்சு அந்த சூழ்நிலையை முதல்ல மாத்தணுங்க. அதையெல்லாம் மாத்தி கொண்டு தொடர் கண்காணிப்புல கொஞ்சம் காலம் வச்சிருக்கணும். குழந்தையோட அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பெற்றோருக்கு அன்பும் பொறுமையும் ரொம்ப அவசியம். அவங்க திருப்பி கொண்டு வர ஸ்டேஜ்ல இருக்கும்போது வேற ஏதாவது நமக்கு தப்பு கண்டுபிடிச்சிட்டா திருப்பி அதை சொல்லி காட்டக்கூடாது பெற்றோர். அன்னைக்கு அப்படிதான் பண்ணாங்கிறத அதை கொண்டு வரவே கூடாது. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப எரிச்சலாயிரும். நம்ம மாறிக்கிட்டுதான் இருக்கோம், நம்ம அம்மா அப்பா நம்ம மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்க, திருப்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை சொல்லி காட்டுறது அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. இது பெற்றோர் கையிலும் இருக்கு. ஆசிரியரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆசிரியர் கூட தொடர்ந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம், இப்ப எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் கேட்டுக்கலாம். நம்ம குடும்ப நண்பர் நம்ம கையில ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு கண்காணிக்க சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து பண்ணுனாக்கா நிச்சயமா அந்த தீய நட்புல இருந்து நம்ம கொண்டு வர முடியும். நீங்க பேசும்போதே ரொம்ப இதமாவும் ரொம்ப பிளசண்டாவும் இருக்குது, ஆறுதலாவும் இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க, முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை மிரட்டி இருட்டி என்னதுக்காக போகும், முடிஞ்சு போச்சு, அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகணுமோ அதை பத்தி பேசினா அதுக்கு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த கருத்து. பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதுதான் இந்த வானொலி ஏற்பாடு பண்ணியிருக்குது. ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்க.